ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஃபிசிக்கல் அண்ட் ஹைட் மெஷர்மெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த கேஸில் வந்து ஒரு அப்டேட் இப்போ வந்துருக்கு. சரிங்களா, ஆல்ரெடி ஹியரிங் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம யூடியூப்ல வந்து ஷேர் பண்ண முடியாது, இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியாது. கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே சொல்லிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைட் மெஷர்மெண்ட் அண்டு கிரவுண்ட் மெஷர்மெண்ட் அந்த கேஸை வந்து தனித்தனியாக பிரிக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிப்பேன், இந்த ஹைட் மெஷர்மெண்ட்டில் பாஸ் பண்ணிப்பேன், அவங்களுக்குலாம் வந்து ரீகண்டக்ட் கிடையாது. கேஸ் போட்டுருவங்களுக்கு மட்டும்தான் ரீகண்டக்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நம்ம குரூப்லேயே அந்த ஆர்குமெண்ட் தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே ரீகண்டக்டாக அந்தமாரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்தமாரி எதுவுமே கிடையாது. கோர்ட்டில் கேஸ் போட்டுருவங்களுக்கு மட்டும்தான் ரீகண்டக்ட் பண்ணுறாங்க. ஹைட்டாக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ரன்னிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ரீகண்டக்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரல. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 4 வீக்ஸ் ஆஃப்டர் தான் சொல்லியிருக்காங்க. 4 வீக்ஸ் ஆஃப்டரும் வரலாம், இல்லைனா அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் வந்துடலாம். ஹைட்டை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த 0.5க்கு மேலே இருந்தாலே வந்து அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லி கைட்லைன்ஸில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லி அந்த ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தரப்பு வாதம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து சேமஸ் கொல்கத்தா கோர்ட்டில் வந்து இதை வந்து கோர்ட்லேயே வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது 0.5க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து 170 சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சென்னை கோர்ட்டில் வந்து நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு அட்வொகேட் கவுன்சிலேருந்து ஒரு ஆள் அனுப்பிடுறோம். உங்களை கூட்டு போய் நீங்கள் அங்கே மெஷர் பண்ணுங்கள். அங்கே ஓகேன்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 மீட்டர் கிரவுண்டு இன்னொன்று ரெடி பண்ணி அங்கே ஓட வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் போய்கிட்டு இருக்குது. இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. சரிங்களா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், அப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அது 4 வீக்ஸ் ஆஃப்டர் வருதோ இல்லை 4 வீக்ஸுக்குள்ளே வருதோ. ஆனால் கண்டிப்பாக பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட் வரது தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் ஹியரிங் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபிசிக்கல், அதாவது நம்ம கிரவுண்ட் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருங்க. எண்ணி உங்களுக்கு வந்து 1 மாதத்துக்குள்ளே இல்லை 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஃபிசிக்கல் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் வரல. சரிங்களா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் எல்லோரும் கேட்குறது, இந்த கேஸ்னால மெடிக்கல் அப்புறம் இந்த வருஷம் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகுமா கேட்டிங்கன்னா, கிடையாது. அவங்களோட ப்ராசஸ் வந்து அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து தனியாக கூட அவங்க கன்டினியூ பண்ணலாம். ஸோ அது வந்து சிஆர்பிஎஃப் அவங்க கையில் தான் இருக்குது. இந்த கேஸுக்கும் அப்புறம் உள்ளே நடந்திருக்க இப்போ மெடிக்கல் ப்ராசஸ், அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி மொத்தமாக கொண்டு போகலாமா, இல்லை இண்டிவிஜுவலாக கொண்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அது அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஸோ அதை பற்றிலாம் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். மெடிக்கலுக்கு ரெடி ஆகிறவங்க உங்களோட மெடிக்கல் நீங்கள் தயவு செஞ்சு ரெடி ஆகிக்கோங்க. இந்த கேஸில் ரன்னிங்க்கு கேஸ் போட்டுருவங்க நீங்களும் ஓட ஆரம்பிச்சிருங்க. அது கேஸ் அப்டேட் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன வரட்டும், நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடுங்க. ஃபிசிக்கலில் கரெக்டாக இருங்க. ஏன்னா திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க ஒரு டேட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த டேட்டில் போய் ஓடி தான் ஆகணும். அங்கே போய் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா அது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால சொல்கிறேன், கேஸ் போட்டிருக்கவங்க, அதாவது ஃபிசிக்கலுக்குன்னு கேஸ் ஹைட் மெஷர்மெண்ட் கேஸ் போட்டிருக்கவங்க ஹைட் மட்டும் தான் மெஷர் பண்ண போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கிரவுண்ட் மெஷர்மெண்ட் ரன்னிங்க்கு வந்து கேஸ் போட்டவங்க கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இனி உங்களுக்கு வந்து மேபி ஜட்ஜ்மெண்ட் பாசிட்டிவ் ஆகி ஓட விட்டாங்கன்னா இன்னும் ஒரு 25 நாள் டு 30 நாளுக்குள்ளே உங்களை வந்து ஓட வச்சுருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி ரெடி ஆகிக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம கையில் கிடையாது. சரிங்களா, நம்மளோட வேலையை பார்ப்போம். கோர்ட்டில் ஹியரிங் அது கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். இன்னுமே கேஸ் போடாமல் வெயிட் பண்ணுறவங்க, அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு கேஸ் போட்டுக்கலாம், இல்லை அடுத்து நம்ம வந்து பாராமல் கேஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமாக கேஸ் போட்டுவோங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, 2 கமிட்டியாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி அட்வொகேட் கவுன்சிலேருந்து ஆள் போட்டு அந்தமாரி லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ கேஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஃபைல் பண்ண, நீங்கள் வந்து முடிஞ்ச அந்த நியூஸ் பேப்பர் வாட்ச் பாருங்கள். நியூஸ் பேப்பர்லேயே சொல்லியிருப்பாங்க, ஜட்ஜ் சார் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா, நீங்கள் வந்து கேஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து எல்லா கேஸையும் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்க முடியாது. நீங்கள் வந்து வந்த கேஸ் எல்லாமே ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணிட்டு 2 டீமாக பிரிச்சுங்க. 2 டீமாக பிரித்து நம்ம அட்வொகேட் கவுன்சிலேருந்து ஒரு ஆள் போட்டுரும். நீங்கள் வந்து ஆவடி கூட்டு போய் அங்கே வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பாருங்கள், கைட்லைன்ஸ் படி அந்த ப்ராசஸ் வந்து பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால் சொல்கிறேன், கேஸ் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கேஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக போட்டுவாங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு போட வேணாம். சரிங்களா, ஓகே. இன்னொரு விஷயம் வந்து இந்த கடைசியாக சொல்லிக்கிறேன். இந்த கேஸோட அப்டேட் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக கமெண்ட் பண்ணிக்க வேணாம். நான் ரிப்ளை கொடுக்க முடியாது என்னால். சரிங்களா, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த கேஸோட அப்டேட் வந்து ஒன்று எப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட்லாம் நான் கமெண்ட்ஸில் கொடுக்க முடியாது. ஸோ அதை பற்றி யாரும் கமெண்ட் பண்ணிக்க வேணாம். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.